ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஒரு ஷார்ட்டான ஒரு இந்தியா ட்ரிப் வந்து பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். பார்க்கலாம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு. தனியாக போகிறதா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கோம். இங்கேருந்து வந்து நான் என்னுடைய ஃப்ளைட் வந்து இன்றைக்கி மத்தியானம் 1:30க்கு ஆம்ஸ்டர்டாம் போகணும். ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வந்து மும்பை ஃப்ளைட்டு. ஸோ வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆம்ஸ்டர்டாம் வழியாக போகிறது. ஸோ வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ செக்இன் வந்து நேற்றுக்கு நைட்டே நான் முடிச்சிட்டேன். இங்கே வந்து போர்டிங் பாஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து வந்து ஆம்ஸ்டர்டாம் டு வந்து மும்பை. நம்மளுக்கு டைம் ஆச்சு. அப்படியே வந்து நம்ம கேட்டுக்கு போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி KLM ஏர்லைன்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம் டில் மும்பை. மும்பையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஏர் இண்டியாவில் புக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கேட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் வந்து போர்டிங் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ அன்டில் போர்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு வழியாக வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து KLMல பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து மீல் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு தான் சரியாக பசியே இல்லை. ஏன்னா வெளியவே நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே வந்தோம். பட் இட்ஸ் ஓகே, நாட் பேட். ஹெல்த்தியாக கொடுத்துருந்தாங்க. ஸ்பினாச், அப்புறம் வந்து சுண்டல், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருந்தது சாப்பாடு. இப்போ வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு வந்து ஆம்ஸ்டர்டாம் போகிறக்கு வந்து 10 to 11 hours ஆகும். அதனால் நல்லா படுத்து ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ அவங்க ஊர் டைமுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதோடு வந்து ஒரு ஆலு சப்பாத்தி மாதிரி, ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ப்ரெட் இருக்குல்ல, அந்த சப்பாத்தி வந்து தொட்டியா மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சுங்க. பெருசாக கிரேட்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம ஆம்ஸ்டர்டாம் வந்துட்டோம். ஆம்ஸ்டர்டாமில் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. நேராக வந்து கேட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஃப்ளைட்டில் இருக்கோம். ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு லஞ்சாக இருந்துச்சு. நல்ல சாலாடு, அப்புறம் டிசர்ட்டு எல்லாமே வச்சு. ஸோ அந்த சீஸ் கேக் டிசர்ட்டில் வந்து அந்த சீஸ் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ப்ரெட்டை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த சிப்பாடா ப்ரெட் வந்து வித் பட்டரோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு பாம்பேக்கு வந்து another 9 hours ஆகும். ஸோ அதனால் வந்து மீண்டும் ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சோம்னா வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைனலி வி ஆர் இன் மும்பை. ஸோ வந்து மும்பையில் வந்து நான் மிட்நைட்லாம் வந்து மும்பைக்கு வந்துட்டேன். நான் அரவுண்ட் லைக் 12:30 to 1 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மும்பை வந்துட்டேன். ஸோ வந்து எனக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து கோயம்புத்தூருக்கு மார்னிங் தான். ஸோ மும்பை வந்தோடனே வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்னோடய லக்கேஜ்லாம் வந்து ரீசெக் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறமா உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு உட்காந்து காஃபி சாப்பிட்ருக்கேன். எனிவே வந்து அங்கே மிட் நைட்டில் நான் வந்து இறங்கினதுனால வந்து இங்கே வந்து பெருசாக வெளியே வந்து சாப்பாடு எதுவும் இல்லை. அவங்ககிட்ட கேட்ட வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டப்போ வந்து லைக் சாண்ட்விச் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னான். ஸோ அதனால் எனக்கு சாண்ட்விச் சாப்பிட்ற மூடு இல்லை. அதனால் வந்து காஃபியை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்ருக்கேன். மும்பையில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஆஃப்டர் செக்யூரிட்டி செக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ செக்ஷனுக்காகவே வந்து அழகாக செட் பண்ண மாதிரி இருந்தது அந்த இடம். வாட்டர் ஃபால்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இடம். மும்பை ஏர்போர்ட்டில் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான ஃபாஸ்ட் ஃபுட்டும் வந்து இருக்காங்க. மெக்டானல்ட்ஸ் இருந்துச்சு, கேஎஃப்சி இருந்துச்சு, இது மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய இருந்துச்சு. நான் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, ஏதாவது நம்ம ஊர் சாப்பாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டு ஒரு கடை. அங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக அங்கே ட்ரை பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து பாம்பே ஏர்போர்ட்டை சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாம். ஸோ மும்பையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து 2.5 hours ஆகும். ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு நம்ம. ஃபைனலி வி ஆர் இன் கோயம்புத்தூர். இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.